எரிபொருளுக்கு ஏதேனும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சமும் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே 2.5 மாதங்களுக்கு தேவையான போதிய எரிபொருள் இருப்பதாக அரசாங்கத்தின் சார்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் 2.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதோடு மேலும் பெருமளவிலான எரிபொருள் எதிர்வரும் வாரங்களில் நாட்டை வந்திட இருப்பதாகவும் அரசாங்கம் கூறுகிறது. எனவே இதனால் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் எவரும் வீண் அச்சமடைய தேவையில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். அதாவது இஸ்ரேல் ஈரான் மோதல் நிலைமையால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பரவிய செய்தியினால் சில பிரதேசங்களில் மக்கள் குழப்பமடைந்து தேவையற்ற எரிபொருள் வரிசைகளில் இருக்கும் நிலையமே காணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் வலுசக்தி அமைச்சு மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பன தெளிவாக இது தொடர்பில் அறிவித்திருக்கிறது. அதாவது எதிர்வரும் 2.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. இதனால் எவரும் அச்சமடைய தேவையில்லை. 1,69,000 மெட்ரிக் டன் வசகு எண்ணெய் களஞ்சியத்தில் உள்ளது. இந்த மாத இறுதியில் மேலும் 90,000 மெட்ரிக் டன் வசகு எண்ணெய் வரவுள்ளது. அத்துடன் நீண்ட கால உடன்படிக்கையின் அடிப்படையில் இன்னும் 4 எரிபொருள் கப்பல்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஏற்கனவே 2.5 மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதோடு எதிர்காலத்துக்காக மேலும் எரிபொருள் வரவிருக்கிறது. இதனால் தேவையின்றி எரிபொருளை வீடுகளில் களஞ்சியப்படுத்தவோ வரிசையில் இருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ளவோ அவசியமில்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து தற்போது பொதுமக்கள் மத்தியில் இருந்து வருகிற